கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து யோசுவா புத்தகத்திலிருந்து நாம் செய்தியை கேட்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் யோசுவா 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த வாரம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தினுடைய சூழ்நிலை என்ன என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்வது இந்த பிரசங்கத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். 7ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கிற பொழுது ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக அவர்கள் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் தலைமையில செல்லுகிறார்கள். அங்கே ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் முறிந்தோடி பின்வாங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொன்ன யாருங்க? ஆகான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் செய்த தவறுதலினால அவனுடைய மீறுதலினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனாலே அந்த ஒரே ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் விளைவாக தேவன் அந்த இஸ்ரேல் ஜன கூட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க? தண்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிறகு கர்த்தரிடத்தில் யோசுவா முறையிட்ட போது யோசுவா கர்த்தர் சொன்ன யோசனையின்படி யார் இந்த பாவத்தை செய்தார்கள் என்பதை யோசுவா என்ன பண்றாருங்க? கண்டுபிடிக்கிறார். கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அப்படிதான் பார்க்கணும் நம்ம. இப்போ கடைசியாக ஆகான் என்ன பண்றாங்க? அவன் செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது அவனுக்கு ஏற்ற தண்டனை என்ன பண்ணாங்க? கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அதற்கு பிறகு நடந்த காரியங்களை தான் இங்க 8ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். ஆயி பட்டணத்திற்கு எதிராக சென்று அவர்கள் முறிந்தோடினார்கள். ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. அந்த சூழ்நிலையில இந்த 8ஆம் அதிகாரத்தை நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில வாசிக்கலாம். முதலாம் வசனம் வாசிக்கலாம். 1-2 வசனங்கள்ல கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க. போதுங்கம்மா. இங்க மீண்டுமாக கர்த்தர் யோசுவாவிடத்துல பேசுகிறத நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். தேவன் யோசுவாவிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீ எழுந்து மீண்டுமா என்ன பண்ணு, போ அப்படிங்கிற கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ என்ன பண்ணாத? பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இல்லைங்களா? தேவன் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு தோல்வி. இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டத்திற்கு முன்பாக இவர்கள் என்ன பண்ணாங்க? தோத்து போயிட்டாங்க. சின்ன கூட்டம் இல்லைங்களா? சின்ன கூட்டம். அவர்கள் பெரிய ஜனக்கூட்டம் இல்லை. யாருங்க? ஆயி பட்டணத்தார். எரிகோவை முறியடித்தார்கள். இன்னும் பல தேசங்களை முறியடித்தார்கள். சின்ன ஆயி பட்டணத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? தோத்து போயிட்டாங்க. அதற்கான காரணத்தையும் அவர்கள் கண்டுபிடித்து அதற்கான தீர்வையும் அவர்கள் என்ன பண்ணாங்க? செய்தார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு மீண்டுமாக அவர்கள் செவி கொடுக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் மீண்டுமாக செவி கொடுத்த பொழுது கர்த்தர் மீண்டுமாக அவர்களை மன்னித்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களை மீண்டுமாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களை மீண்டுமாக தன் பக்கமாக சேர்த்து கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படியே விட்டுள்ள அவர்கள் செய்த ஒரு பெரிய ஒரு விஷயம். போன வாரத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். எப்படி நினைவு பட்டணத்தார் மனம் திரும்பினார்களோ அதே போல இவர்கள் கர்த்தர் பக்கமாக இவர்கள் சாய்ந்த போது, கர்த்தரிடத்தில் இவர்கள் நிற்கிற பொழுது தேவன் என்ன சொல்றாருங்க? மீண்டுமாக அவர்களிடத்தில்
தேவன் பேசுகிறதையும் கர்த்தர் அவர்களை மீண்டுமாக வழிநடத்துவதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, கலங்காதே, நீ எழுந்து போ. இல்லைங்களா? முதல்ல தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர்களை செயல்படும்படியாக அவர்களை அறிவுறுத்துகிறார். செயல்படும்படியாக. இல்லைங்களா? எழுந்து போ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தங்க? செயல்படுறது. சும்மா அப்படி உற்சாகப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அவர்களை செயல்படும்படியாக, அவர்கள் அந்த விட்டு வந்த அந்த வேலையை மீண்டுமாக அவர்கள் தொடரும்படியாக அவர்களை என்ன பண்றாங்க? உற்சாகப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம், வெற்றியை உறுதிப்படுத்துகிறார். இல்லைங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவர் சொன்னா அதுக்கு மறு இது கிடையாது. ஏதாவது ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமா ஏதாவது நடக்குமா? அல்லது கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு மாறாக ஏதாவது நடந்துருங்களா? எதுவுமே நடக்காது. ஆண்டவர் எங்கே சொல்லிட்டாரு, முடிவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு இங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. முதல்ல அவங்களை உற்சாகப்படுத்துறார், பயப்படாதே கலங்காதேன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறார் இந்த வசனத்துல. இரண்டாவது, கர்த்தர் செய்கிற காரியம் செயல்படும்படியாக அவர்களை ஊக்குவிக்கிறார். அதுக்குதான் எழுந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றார். இருந்தது போது எழுந்து போ, செயல்படு அப்படின்னு சொல்றார். மூன்றாவது காரியம் அது மாத்திரம் இல்லை, ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையும் உறுதியான வெற்றி பெறுவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையும் தேவன் என்ன பண்றாரு? அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களை உங்களுடைய கைகளிலே என்ன பண்ணிருக்கிற ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க சொல்றதை நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ஆக தோல்வி அடைந்தாலும் தேவன் நம்மை விடுகிறவராக இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம தோத்து போயிடுறோம், சில நேரங்களில் நாம சோர்ந்து போகிறோம். ஆனால் தோத்து போகிற நேரங்களில், தோல்வியடைகிற நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்திலே முறையாடுகிற பொழுது, ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்கிற பொழுது, அங்கே மன்றாடுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எப்போ கேட்பார்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையில நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்கம்மா? எந்த வசனம் பார்த்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் தான் பார்த்தோம். 100 ஐயா சொல்லுங்க ஐயா. யார் சொல்றது? வெரி குட். எடுத்து வாசிக்கலாம், வாசிங்க. 18, 19 வாசிங்கம்மா. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த 8ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுதுதான் இந்த ஒரு 2 வசனங்கள் வாசிக்க நேர்ந்தது. அந்த 2 வசனங்களை தான் வெள்ளிக்கிழமையில பிரசங்கம் பண்ணணும். அவருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? கேட்கிறார். இல்லைங்களா? எல்லாருடைய ஜெபத்தையும் இல்லை. இங்கே மீண்டுமாக தேவன் இவர்களிடத்திலே வருவதற்கான காரணம் என்ன? மீண்டுமாக தேவன் இவர்களை வழிநடத்தியதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணாங்க? மன்றாடி நின்றார்கள். இல்லைங்களா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அவர்கள் மீண்டுமாக அவர்கள் அந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த காரியத்தை என்ன பண்ணாங்க? செய்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய தோல்வி வெற்றியாக என்ன பண்ணாருங்க? மாற்றினார். ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் அடைய இருக்கிறார்கள். அதை முன்கூட்டியே கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருங்க? அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். முதலே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஆயி பட்டணத்தையும் அந்த ராஜாவையும் அந்த ஜனத்தையும் உங்களுடைய கைகளில் என்ன பண்ணிட்டேன்? ஒப்பு கொடுத்தேன் அப்படின்ட்டு. சாதாரண விஷயம் இல்லை.
ஆண்டவர் சொன்ன ஒரு ஒரு பெரிய ஒரு என்னதுங்க, ஒரு காரியம், ஒரு பிராமிஸ். தமிழ் என்னது? சத்தியம் இல்லைங்களா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனம் வாசிக்கலாம் ஒரு சில வசனங்கள். அப்ப மனந்தளராமல் எழுந்து நிற்க வேண்டும்படியாக ஆண்டவரிடத்தில் அவர்கள் மீண்டுமாக சேரும்படியான கிருபையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 37 23 24 வசனத்தை வாசிக்கிறோம். அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவனை தன்னுடைய கைகளினால் என்ன பண்றாருங்க, தாங்குகிறார். இல்லைங்களா? ரொம்ப அருமையான வசனம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். விழுந்தாலும் அவன் என்ன பண்ணதில்லை, தள்ளுண்டு போவதில்லை. மீண்டுமாக கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவாருங்க, தாங்குவார். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மேல மிகுந்த அன்புள்ளவராக, மிகுந்த பாசம் வைத்திருக்கிற நபராக இருக்கிறார். அதனால பல நேரங்கள் நம்ம வீழ்ந்தாலும் கூட நம்மை அப்படியே அவர் தேவன் நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்றது இல்லைங்க, விட்டு விடுவதில்லை. மீண்டுமாக அரவணைக்கும்படியாக நம் பட்சமாக திரும்புகிற தேவனாக இருக்கிறார். அது முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம். தேவன் மீண்டுமாக அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் செயல்படும்படியாக, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குறுதியும் என்ன பண்றாருங்க, கொடுக்கிறார். முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, கடவுளுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையும் நம்ம பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, கடவுளுடைய திட்டம் யோசுவாவின் மூலமாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார். யோசுவா சொல்றார், என்ன சொல்றாருங்க, அதை எப்படி நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு குரூப் என்ன பண்ணுங்க, போய் பதிவிருங்க, அந்த பட்டணத்தை பிடிக்கும்படி பட்டணத்து அருகில போய் என்ன பண்ணுங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு குரூப் என்ன பண்ண போறாங்க, நம்ம வாசிக்க, அதுக்கு தான் இன்னைக்கு அந்த அதிகாரம் முழுவதுமாக நான் வாசிக்க சொன்னேன். இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க, யார் கூட, யார் தலைமையில, யோசுவா தலைமையில எங்க போக போறாங்க, ஆயி பட்டணத்துக்கு முன்பாக நேராக என்ன பண்ண போறாங்க, ஓட போறாங்க. ஓடும் பொழுது மீண்டுமாக அவர்கள் ஆயி பட்டணத்தார் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இவங்கள துரத்துவாங்க. அப்ப துரத்தும் பொழுது இவர்கள் பின்னிட்டு ஓடுவது போல இவன் என்ன பண்ணுவாங்க, ஒடியாருவாங்க. ஒடியார ஓடி வருகிற பொழுது அந்த மனுஷர்களை பிடிக்கும்படியாகவும் அந்த பட்டணத்தை பிடிக்கும்படியாகவும் அந்த பதிவிருந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன பண்ணாருங்க, அறிவுறுத்துகிறான். அப்போ யோசுவாவுடைய அறிவுறுத்தலை கேட்டு அவர்கள் முழுமையாக கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள் இல்லைங்களா? 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமா, அவங்களுக்கு யாருக்கு தெரியல, ஆயு பட்டணத்தாருக்கு, அந்த ராஜாவுக்கு தெரியல. ஆனா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அப்போ கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்திற்கு தங்களை முழுமையாக கீழ்ப்படுத்தினார்கள், முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள். முழுமையாக கீழ்ப்படுகிற பொழுது அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை கண்டார்கள் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:22 வசனத்துல வாசிக்கலாம். ஆமா, இப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் என்பது மிக மிக முக்கியமான காரியம். நம் அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காதவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையோ அல்லது கர்த்தருடைய அறிவுறுத்தலோ நமக்கு தெரியாம இல்லை. அநேக நேரங்களில் அந்த அறிவுறுத்தல்களை நாம் என்ன பண்றதில்லை, நம்ம அதை பெரிதுபடுத்துவதில்லை இல்லைங்களா? டாக்டர் கிட்ட போகும்போது சொல்றாங்க இல்லைங்களா, என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் விட்டடிச்சிட்டிங்களே, ஏன் உங்களுக்கு தெரியலையா இல்லையாங்கண்ணே? டாக்டர் சொல்லும்போது சொல்றாருல்ல, ஏன் இவ்வளவு நாள் 2 மாசம் 3 மாசமா இருக்குது, உங்களுக்கு ஏன் தெரியல? சின்னதா இருக்கும் போதே, சின்ன கொப்பளமா சின்ன புண்ணா இருக்கும் போது என்ன பண்ணிருக்கணும்,
தெரியுமா இல்லையா? அப்ப அதை சரி பண்ணி இருக்கணுமா இல்லையா? அப்ப இவ்வளவுதான் விட்டுட்டீங்களே, பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் அறிவுறுத்துகிற தேவனாக நம்ம மேல அன்பு செலுத்துவதனால, நம்ம மேல மிகுந்த பாசம் வைத்திருப்பதனால, சில நேரங்களில் நாம் தவறுகிற பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்றாருங்க? அறிவுறுத்துகிறார். பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அறிவுறுத்தல்களுக்கு நாம் என்ன பண்றது இல்லைங்க? செவி சாய்ப்பது இல்லை, அலட்சியப்படுத்தி விடுகிறோம். கர்த்தருடைய அறிவுறுத்தலை கர்த்தர் நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம கூர்ந்து கவனிக்கிறவர்களாக, அதை நாம் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக கட்டாயமாக இருக்க வேண்டும். எப்படி அறிவுறுத்துவார்? அடுத்த கேள்வி, ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அவருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? அறிவுறுத்துவார். பிரசங்கத்தின் மூலமாக அறிவுறுத்துவார், இயற்கையின் மூலமாக அறிவுறுத்துவார் இல்லைங்களா? இன்னும் ஒரு எறும்பு மூலமாக கூட ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணலாங்க? கற்றுக் கொடுக்கலாம். ஆக நாம் தவறான பாதையிலே செல்லுகிற பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை அறிவுறுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப எப்படி செய்யணும்னு சொல்றாரோ அப்படிதான் நம்ம என்ன பண்ணுங்க? செய்யணும். அவர் சொல்லாத காரியத்தை நாம் என்ன பண்ண முடியாது? செய்யக்கூடாது, தவறு இல்லைங்களா? கழுத பேசுச்சு, பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இல்லைங்களா? யாருக்கிட்ட பேசுச்சு? பீலேயாம்கிட்ட பேசு இல்லைங்களா? கழுதை எங்கேயாவது பேசிச்சா? பழைய ஏற்பாட்டில் எங்கே பார்த்தாலும் கழுதை பேசிச்சா அப்படின்னா எங்கேயுமே இல்லை, அந்த ஒரு இடத்துல தவறு. ஆனால் கழுதையும் தேவனால் என்ன பண்ண முடியுங்க? பேச வைக்க முடியும். எதற்காக பேச வச்சிருக்கிறாருங்க? பீலேயாம் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். போகாதேன்னு சொன்னாரு, மீறி போறான். அங்க என்ன பண்ணுதுங்க? கழுதை பேசுது. அந்த கழுதை பேசுன அந்த காரியம் ரொம்ப அருமையா இருக்கு. அவனை பலாரும் ஒரு அடி விட்ட மாதிரி செவுத்துல போய் என்ன பண்ணுது? அந்த வேலியில உரசிக்கிட்டே போகுது. இவன் எடுத்து என்ன பண்றான்? அடிக்கிறான். திடீர்னு பேச ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா? என்ன கண்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற பொழுது நம்ம கட்டாயம் என்ன உண்டுங்க? ஜெயம் உண்டு. அந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும்? முழுமையான கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். முழுவதுமாக நம்மை அவரிடத்திலே நாம் சரண்டர் செய்கிற அந்த கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1:22 வாசிக்கலாம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்பவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இங்க யாரும் வேற எந்த யோசனையும் சொல்லல. இல்ல இந்த ஆயு பட்டணத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலிகள் நமக்கு தேவை. எந்த ஆலோசனையும் சொல்லல. யோசுவா என்ன சொன்னாரோ அதை அப்படியே அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த இஸ்ரேல் மக்கள் முழுமையாக யோசுவாவுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள். ரொம்ப முக்கியமான காரியம். இங்க சாமுவேல் சொல்றாரு இல்லைங்களா? யாருக்கு சொல்றாரு? சாமுவேல் சொல்லும் பொழுது சவுலுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? எதை பார்க்கிலும் எது பெருசு? ஆமா, பலியை பார்க்கிலும் எது பெருசு? கீழ்ப்படிதல் பெருசு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு இதை செஞ்சா பரவாயில்ல, அது செஞ்சா பரவாயில்ல, இதை கொடுத்துட்டா சரி, அதை கொடுத்துட்டா சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த இதே அவங்ககிட்ட பிடிங்கி கீழே வந்துருப்போம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரே ஒரு காரியம். அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் வேற எந்த காரியமும் கர்த்தருக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிற காரியமாக இருக்காது. கர்த்தருக்கு சந்தோஷத்தை தருகிற ஒரு காரியம், கர்த்தரை மகிழ்விக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரம்தான். வேற எதுவுமே இல்லை. ஒரு நாள் முழுசும் முழங்காலில் ஜெபம் பண்றேன், அது ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. உபவாசம் இருக்கிறேன், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? எத்தனை நாள்?
40 நாள் 48 நாள் உபவாசம் இருக்கிறோம். அது கர்த்தருக்கு பிரியமான காரியமா? பிரியமில்லாத காரியம். எதுக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியம்? அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவது. ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மகனாக அல்லது மகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆயி பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொன்னால், அதுக்கான முழுக்க காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள். கொஞ்சம் அறகுறை கீழ்ப்படிதல் இல்லை, முழுமையான கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இங்கே யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு இல்லைங்களா, வசனத்தை கேட்கறது பெருசு இல்லை, அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க? அபியாசப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இப்ப கீழ்ப்படிதல் என்று சொன்னால் மண்டையாற்றுறது இல்லை. மண்டையாற்றுறதுனா புரியுதுங்களா? 2 வகையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. மண்டையாற்றுறது என்ன? அதுக்கும் மண்டையாற்றுறது. சொன்னா செய்வீங்களா? செய்வோம். ஆனா செயல் என்ன? இல்லை. நம்ம அநேக நேரங்களில் விசுவாசிகளா இருக்கிறோம். பல வருடங்கள்ல 2-3 தலைமுறையாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அநேக நேரங்களில் நாம் தலையசைக்கிறவர்களாக மாத்திரம்தான் இருக்கிறோமே தவிர, அதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்று அபியாசப்படுத்துகிறவர்களாக, நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்ப கீழ்ப்படிதல் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஆமா சரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை. சொன்ன காரியத்திற்கு செயல்ல என்ன பண்றதுங்க? செயல் உருவில, செயல்பாட்டில் நடைமுறைப்படுத்துவதுதான் சிக்கல். வளர்ந்த திருச்சபைகள்ல அல்லது நான் பல சபைகளுக்கு சென்றிருக்கிறேன் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு, பல திருச்சபைகளுக்கு, பல போதவர்களுக்கு போதிக்கும்படியான கிருபையை தேவன் என்ன பண்ணார்? கொடுத்தார். ஆக சென்ற இடங்களிலே பல சபைகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, 2-3 தலைமுறையாக நூற்றாண்டுகள் கண்ட சபைகளில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கணும். என்ன காரணம்? இது ஒரு இஷ்யூவா எடுத்து ஒரு போதகர் ஐக்கியத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்? சம்பாஷணை செய்தோம், கலந்து பேசும். என்ன காரணம்? புதிய திருச்சபை, சின்ன குட்டி சபைகள் எல்லாம் என்ன பண்ணுதுங்க? நேர்த்தியாக போகுதே. ஏன் பழைய திருச்சபைகள், நூற்றாண்டு கண்ட திருச்சபைகள், நம்ம சபை மட்டும் இல்ல, இன்னும் பல திருச்சபைகள்ல ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? 10 வருஷம் 5 வருஷம் கூட இல்லாத சபைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? நேர்த்தியா போயிட்டு இருக்கு. அவன் எடுங்க, தட்டி விட்டுருவான். நேர்த்தியா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நாம் அநேக நேரங்களில் ஒரு வெளி தோற்றத்திலே ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், வெளியேறமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம், அதனால கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் உள்ளான ஒரு மனமாற்றம், உள்ளான ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணீங்க? ரொம்ப குறைவு இல்லைங்களா? பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது அதை நான் உணர்ந்திருக்கிறேன். 2-3 தலைமுறையாக கிறிஸ்துவர்களாக இருக்கிற குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மாணவனுக்கும் முதல் தலைமுறை கிறிஸ்துவனாக இருக்கிற மாணவனுக்கும் இருக்கிற வேறுபாடு, பெரிய வேறுபாடு இருக்கு. அவனுக்கு பழைய ஆளுக்கு பயம் இருக்காது, என்ன வேணா செய்வான். ஆனால் புதுசாக வந்திருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் கர்த்தருக்கு முழுமையாக பயப்படுகிற, மிகவும் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். நான் பார்த்ததுனால சொல்றேன். நானுமே கூட நான் 3வது தலைமுறை கிறிஸ்தவன். எங்ககிட்டலாம் இல்லாத அந்த ஒரு சிறப்பு குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அவனுக்கு இருக்கும். நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பவே நடக்கிற விஷயம்தான். சேப்பல் காலையில் 5:30க்கு சேப்பல்னா நான்லாம் 5:45 தான் போவேன். அது தேடியரெல்லாம் நான் காலேஜோடைய சேர்மனாக இருக்கிறனால காலையில் என்ன பண்ண மாட்டான், போகவே மாட்டேன்.
3வது தலைமுறை கிறிஸ்தவன், என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆனா புதிய அந்த கிறிஸ்தவர்கள் அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான், ரொம்ப கீனா இருப்பான். இந்த ஜெபம் பண்ற அந்த காரியங்களிலும் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும், அவ கீழ்ப்படுகிற காரியங்களிலும் எல்லாவற்றிலும், இல்லைங்களா? எனக்கு அன்பானவர்களே, நாம் வசனத்தை கேட்கிறோம். நம்ம எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருப்போம். என்ன மாதிரி எத்தனை போதகர்கள் இங்க நீங்க பார்த்துருப்பீங்க. என்னங்கய்யா, தர்மஜெயாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரு, நம்ம வெள்ளக்கார தோற முதற்கொண்டு என்ன பண்ணிக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க. ஆமாம், பால்ராஜையா முதற்கொண்டு பார்த்துருக்குறோம். எத்தனை போதகர்கள், எத்தனை தலைவர்கள், எல்லாருடைய பிரசங்கத்தை நாம் என்ன பண்ணிக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம் அதை செயலில் கொண்டு வந்திருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, ஐயா அருமையாக பிரசங்கம் பண்ணுறீங்க, அருமையாக பிரசங்கம் பண்ணுறீங்க. கேட்டோன்னே எங்களுக்கு என்னவா இருக்குது, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, மனசை குத்துனமாக இருக்குது. எவ்வளோ நேரம் அங்கே காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகுது, நீ அப்புறம் டீ குடிச்சிட்டு அங்கே வெளியில் போயிட்டு அவ்வளோதான், அது எங்கேயோ பறந்து போயிடுது. நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறோம், எப்படி வந்தோமோ அப்படியே என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். என்னுடைய பிரசங்கம் மாத்திரமில்லை, எத்தனையோ பேர்த்துடைய பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஏன் நாம் இன்னும் ஒரு 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 கீழ்ப்படிதலுக்குள்ளே வராமல் இருக்கிறோம்? இப்போ நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம், முன்ன இருந்த அந்த ஒரு 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 பதட்டமான சூழ்நிலை இப்போ என்ன இல்லைங்க, நம்ம சபையில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், மாறி இருக்கிறோம். நான் உட்பட எல்லாருமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாறி இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆயப்பட்டணத்தை பிடிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம், அவர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதை கீழ்ப்படிங்க அப்படின்னு சொன்னார். அவர்கள் முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள். ரொம்ப முக்கியமான காரியங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, பன்மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். இரண்டாவது ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னுடைய மகனை என்ன பண்ணு, பலி கொடு அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கடினமான ஒரு காரியம். அவன் சும்மா மண்டை மூட்டு ஆட்டல, அப்படி ஆண்டவரே சரி சாமி ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அவன் பையனை கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கல. அவன் செயலில் என்ன பண்ணாங்க, அதை வெளிப்படுத்தினான், செயலில் காண்பித்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் வரும் பொழுது அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்படுறது, ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான், பலியாக கொடுத்தான், பலி செலுத்தினான் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. அவன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுபேச்சு கிடையாது. அதுல ஏதாவது மாத்தலாமா, இல்ல மாத்தவே முடியாது. அதுல ஏதாவது கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாமா, சரி பண்ண முடியாது. இது ட்ரஸ்ட் விஷயம் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை ட்ரஸ்ட் விஷயம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பைலா ஒன்று ரெடி பண்றோம். பைலா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் ட்ரஸ்டீஸ் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணலாம், மாற்றங்களை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இல்லை. ஒன்ஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்னுடைய விருப்பத்தின்படியோ அல்லது மற்றவருடைய விருப்பத்தின்படியோ அல்லது அதை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காகவோ நாம் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ண முடியாதுங்க, மாற்ற முடியாது. ஒரே முடிவுதான். அங்க ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கெஞ்சில கதறல. ஏதாவது கதற நான் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? வசனம் எங்கேயாவது வேத ஆகமத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு வசனம் ஆண்டவர்கிட்ட போய் ஆபிரகாம் என்ன பண்ணா, ஆண்டவரே என் பையன் என்ன பண்ணிருங்க, என்ன பண்ணிருங்க, என்ன பண்ணிருங்க, அது சத்தமா தான் சொல்லுங்க, ஆண்டவரே என் பையனை விட்டுருங்க சாமி. எங்கேயாவது ஒரு வார்த்தை ஆபிரகாம் சொன்னதை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? ஒரு இடத்துலையும் கிடையாது. கர்த்தர் சொன்னாலும் ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, செஞ்ச. அதே போல நமக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார் நம்முடைய தேவன். நமக்கு எவ்வளவு காரியங்களை கர்த்தர் நமக்கு பேசியிருப்பார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற பொழுதெல்லாம், கர்த்தர் நமக்கு நம்மிடத்தில் நம்முடைய இருதயத்திலே பேசுகிற பொழுதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இங்கே
இஸ்ரேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது யோசுவா என்ன சொன்னாரோ அதற்கு முழுமையாக என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்ததனால அவர்கள் ஆயி பட்டணத்தை என்ன பண்ணாங்க? பிடித்தார்கள். பிடிச்சாங்க. அப்போ முறிந்தோடினார்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. அடுத்தது கடைசியா 4வது காரியம் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம செய்யாத விட்டுறக்கூடாது. தேவன் நமக்கு செய்த நன்மையை மறக்காமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினவனாக இருந்தான். யாருங்க? யோசுவா. இல்லைங்களா? 30ஆம் வசனம் வாசிக்கலாம். ம் 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 போதுங்கம்மா. யோசுவா என்ன செஞ்சாரு? கர்த்தர் செய்த நன்மையை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினவனாக இருந்தான். ஏன்னா ஒரு பெரிய ஜெயத்தை என்ன பண்ணுகிறார்? தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால இங்க யோசுவா என்ன பண்ணாருங்க? பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு என்று பலி செலுத்தினான் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நாம் நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதிலே தவறுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போனாங்க. 10 பேருமே என்ன பண்ணாங்க? சுகம் பெற்றார்கள். ஆனால் திரும்பி வந்தது எத்தனை பேர் அப்படின்னா, எத்தனை பேர் வந்தாங்க? ஒரே ஒருத்தர் தான் வந்தான். ஆனால் நன்மையை பெற்றவர்கள் எத்தனை பேருங்க? 10 பேர். அதுல ஒரே ஒருத்தன் தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவனாக, கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ளவனாக நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இங்கே யோசுவாவும் கூட கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தி கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? நன்றி செலுத்தினார்கள், தொழுது கொண்டார்கள். அது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களை என்ன பண்ணாங்க? வாசித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது எப்படி? எதையெல்லாம் வாசிச்சானா? இதெல்லாம் வாசிச்சானா? வாசிக்கமா பார்க்கலாம். எல்லாத்தையும் வாசிக்கிறான். ஆசீர்வாதம், சாபம் எல்லாத்தையும் வாசிக்கிறான். நீ கீழ்ப்படிந்தா உனக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. நீ கீழ்ப்படியல அப்படின்னா உனக்கு என்ன உண்டு? சாபம் உண்டு என்பதையும் அவன் என்ன பண்றாங்க? வாசிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் 8ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிற பட்சத்தில், நாம் முழுமையாக கீழ்ப்படுகிற பட்சத்தில் கர்த்தர் நம்ம என்ன பண்றாருங்க? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பிரசங்கத்தை கேட்பது மாத்திரம் இல்லை, அதை நம்முடைய வாழ்க்கையில எந்த வகையில நாம் அபியாசப்படுத்த முடியும். இப்போ அன்பை குறித்து பேசுறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன பண்ணுங்க? இருக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுங்க? ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரிங்காரமிடுறதுனா உங்களுக்கு தெரியுதா? கொசு நைட்ல என்ன பண்ண? கத்தும் இல்லையா? கொஞ்சம் கத்து இல்லைங்களா? இல்லையா? கத்துதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எப்போதும் நம்முடைய காதுகளில் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம நிறைய நேரங்கள் அதை நாம் என்ன பண்ணிடுறோம்? தவற விடுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யோசுவா புஸ்தகத்திலே நாம் இன்றைய நாளில் கற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக செவி கொடுத்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.